குறிஞ்சி பூவ பூவரிடிக்க வரமா குறிஞ்சி பூவ லாலே 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 லாலே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உருவாரி. இன்னைக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன், யாரை பக்கம் போயிட்டுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு முகம் தான் அது. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவே பரபரப்பான பேசப்பட்ட ஒரு சம்பவம் தான். சம்மந்தப்பட்ட நபர், அவர் சார்ந்த குடும்பம் தான் பார்க்க போயிட்டுருக்கேன். நம்மளை பற்றியும் நம்ம பிஸ்னஸ் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கும் மொபைலில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் எல்லா அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு சரியான நேரம் கிடையாது. இந்த விஷயத்தை சுலபமாக்க தான் டோபிக் ஆப் வந்திருக்கு. நம்மளோட பர்சனல் டீட்டெயில், பிஸ்னஸ் டீட்டெயில்னு எல்லாத்தையும் இந்த ஆப்பில் நினச்சிட்டா நம்ம சோஷியல் மீடியா பேஜில் நாம் ஃபாலோ பண்ணுறவங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க, நம்ம காண்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம பிஸ்னஸ் பற்றின விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துரும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பிஸ்னஸ்க்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நாமளே ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம தொழில் நம்ம கையில். டோபிக் ஆப்பில் டவுன்லோட் பண்ணுங்கள். நம்பிக்கையோட பயிருங்க பிஸ்னஸை டோபிக் ஆப் மூலமாக. கிட்டத்தட்ட ஒரு நீண்ட ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் மதுவோட வீட்டை வந்து தேடி வந்தாச்சு. அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வரும்போது அட்டப்பாடி கிராமம் தாண்டும்போது முக்காலின்ற ஒரு கிராமம், அதுலேருந்து உள்ளே வந்தபோது சிண்டிக்கின்ற ஒரு இடத்துல தான் வந்து மது வீட்டில் இருக்கேன். சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஒரு ஃபோட்டோ வைரல் ஆகுது. என்னென்னு பார்த்தோன்னா, மது வந்து அடிச்சே கொண்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, மது வந்து திருடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதனால் அடிச்சிருக்காங்க. அவர் எதுக்கு என்ன திருடார் அப்படின்னா, ரேஷன் கார்டில் அரிசி திருடிட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, மதுவோட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது மதுவோட உடம்புல அந்த வயிற்றில் வந்து ஒரு அரிசி பருக்க கூட கிடையாது அப்படின்றதான். மதுவோட மரணம் வந்து இந்தியா முழுக்க பயங்கர பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அந்த 2018 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு. இப்போ மதுவோட குடும்பம் எப்படி இருக்காங்க, அவங்க சூழ்நிலை என்ன மாதிரியான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் மதுரையிலேருந்து கிளம்பி மதுவை தேடி வந்திருக்கேன். மதுவோட அப்பா வந்து, அதாவது மதுவோட 2வது குழந்தைக்கு 2 வயசு இருக்கும்போது மதுவோட அப்பா இறந்துட்டாங்க. ஸோ வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களை சொந்த காட்டு வேலையை நாங்கள் கொண்டு பார்த்துருந்தோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம், அதாவது இப்போ நான் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்க பெருசாக திரும்ப அவங்க இந்த இடத்த நோக்கி வந்திருக்காங்க. இப்போ பசங்களாம் படித்தாங்களா? இல்லை, படிக்காது. இந்த மது படிக்காது. 6 வரை படித்தாலும் நான் ஒருத்தருக்கு அங்கே இங்கே இந்த அலைந்து நடக்கும்போதும் நம்ம கூட தனி மதுவும் இருந்தேன். மது எப்போ வீட்டில் இருந்து வெளியே போனார்? வீட்டில் இருந்து வெளியே போனாலும் அவனுக்கு இந்த இங்கே ஒரு பணி என்று 17 வயசு ஆகும்போது இந்த பணி என்று சொன்னார். இந்த பாலிக்காட் பக்கம் இந்த பணி சார் பணி இந்த வங்க போயாரு சுகல்லதாய் வந்தார். அந்த ஆசிரியர் வேலைக்கு போகும்போது தான் 17 வயசுல 17 வயசுல இப்படி எல்லாம் ஆகி வந்தார். இப்படி ஆகி வந்தாலும் இவனு வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மேட்டாகி வருது. அப்போ முன்னே அப்படி ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தேன். ஆனால் ஆனை வந்து போகும். ஆமாம், ஆனை வந்து போவோம். ஆனை வர்றாங்க, பயந்துட்டாரு. பயந்து நம்ம வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வான்னு கூப்பிட்ட போது இவனு இப்படியே இருந்தா வீட்டுக்கு விழிக்குவாங்கன்னா காட்டுக்குள்ளே இருந்தேன். காட்டுக்குள்ளே ஏறி தேனுக்கு இந்த குறை வேறுபடி அதொക്കെ தேன் எடுக்குவாரு. தேன் எடுக்கும், பொங்கில எடுக்குவேன். எம்மை கண்ட ஆயாளு நிற்க மாட்டேன். பேடியெல்லாம் பாசம் தங்குறதுக்கு சொல்றதுக்கு சண்டை வரும், பேசிக்கிட்டு சண்டை வந்துடும். அவருக்கு இவ்விடத்துல இருக்கிறது இஷ்டம் இல்லை. வீட்டில் இருக்கிறதே இஷ்டம் இல்லை. மது வந்து 14 வயசுக்கு அப்புறம், ஒரு 17 வயசுக்கு அப்புறமா ஆசிரியர் வேலைக்கு போகிற சொன்னார். ஒரு கட்டத்தில் வந்து அவர் தன் இயல்பாகவே செயல்பட தொடங்குறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க சொல்கிறாங்க, வெளியே எங்கே போகான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பேச்சு கேட்காம வீட்டில் இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு காடுகள் கியூவில் இருக்காரு. அதாவது இங்கெல்லாம் குகை இருக்கோ, மரங்கள் இருக்கோ, அதுக்குள்ளே இருந்துக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு சர்க்கரையோ இல்லை அரிசியோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்து சரி இருந்தால் அவனை சமைச்சு சாப்பிட்டுப்பான் அப்படின்ற மாதிரி மைண்ட்ஸில் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் உள்ள காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாரு மது அப்படின்னா, அங்கேருந்து தேன் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து வீட்டுக்கு 2 தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சி கொடுத்துன்னு சொல்லி யாராச்சும் உள்ள காட்டுக்குள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து விட்றதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசப்பிணை போட தான் இருந்திருக்காரு. எல்லோரும் வேலை விஷயமா மகள் 2 பேர் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, நான் வேறு இடத்துக்கு போயிடுவேன். என் பையனை பார்க்க ஆள் இல்லை. அவன் வீட்டுக்கு வந்தாலுமே அவனை தேடி இருக்க மாட்டான். வந்து வீட்டில் இருக்க சொல்லுவோமோ அவனு பயந்து அவன் காட்டு நோக்கி தான் போயிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட மது இறந்து போகிறதுக்கு கடைசியாக பார்த்தது அப்படின்னா, மது இறந்ததுலேருந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க பார்த்துருக்காங்க, மதுவே பார்த்துருக்காங்க, உயிரோட பார்த்தது.
உங்களுக்கு என்ன தோணுது? இவ்வளோ சம்பவம் நடந்துருச்சு, உங்களுக்கு அதுக்கான நீதி கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, நீதி இனிமேல் கிடைக்கல. என்ன காரணம்? என்ன காரணம்னு மக்களே புரிய மாட்டாங்க. கவர்மெண்ட் கொடுத்த 10 லட்சம் இன்னும் கிடைக்கல. வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க பேங்க்ல இட்டிருக்காங்க. அது அப்படி பண்ணலாம். இப்போ 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் டெபாசிட் பண்ணியிருக்காரு. அந்த இன்ட்ரெஸ்ட் வரதை வந்து நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஓ வீட்டுக்கு வந்து ஷூட்டிங் எல்லாம் எடுக்கிறாங்கோ என்ன சொன்னார். சொல்லி இருந்து நடக்கலை. வேற பக்கம் அதே மாதிரி மது சினிமா படம் எடுக்கிறாங்க. அதை பத்தி படம் எடுக்கிறாங்க. தகவல் எந்த தகவல் இங்கே சொல்லி மது மாதிரியே யார் தெரியுமா? ஒரு பெரிய நடிகர் பகத் வாசில மது மாதிரியே அப்படியே சினிமா எடுக்கிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எடுத்தாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் அந்த டைமில் இப்படி தான் வந்தது. மது மாதிரியே அப்படியே வச்சுருந்தாங்க. உங்களுக்கு அப்பா இந்த இது யார் வரைஞ்சது? சந்திரியா போலீஸா? மது கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர் சொல்லியிருந்தோம். மதுவோட சேர்த்து மொத்தம் 3 பேர் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதில் மது வந்து இறந்துட்டாரு. மதுவோட 2வது தங்கச்சி, அதாவது மதுவோட முதல் தங்கச்சி வந்து, அதாவது இவங்க 2வது பொண்ணு, அவங்க வந்து அகலியில் வந்து அங்கன்வாடி பணியாளர் வேலை பார்க்குறாங்க. கடைசி பொண்ணு காவல்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து மதுவோட இழப்பு வந்து இன்னுமே வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்குது. ஸோ மதுவோட வீட்டில் தான் இருக்கோம். மது வந்து குறும்பர்கள் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தவங்க. ஸோ மதுவோட நினைவாக அவங்க சித்தி வந்து மருதி வந்து அவங்க வந்து பாடல் பாட விரும்புகிறாங்க. அதாவது குறும்பர்களோட பாடலாக பாட விரும்புகிறாங்க. ஸோ அதுதான் கேட்க போகிறோம். நம்ம நானே 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 மலை மலையா பூத்திருக்க பெரும்பு பூவே பூவே தேனடிக்க வரகா பெரும்பு பூவே நானே 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 திருக்கோவில் போவே போவடிக்க வரகா துஞ்சி போவே நானே 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 அழனியா பெருமை போவே நடிக்க வரமாறேன்னு போவே நானே 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 நானே. என் மகன் காட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் யானை ஒன்றும் பண்ணதில்லை, கரடி ஒன்றும் பண்ணதில்லை, சிங்கமொழி ஒன்றும் பண்ணதில்லை. ஆனால் மனுஷங்க நம்பி போன ஒருத்தன் இந்த விலங்குகள்லாம் எதுவும் பண்ண கிடையாது. ஆனால் மனுஷங்கனால தான் என் மகன் இறந்துருக்கான்றதை நான் நம்பவே முடியல அப்படின்றேன். காடுனா இப்படி இதுக்குள்ளே தான் இருப்பார் அவரு? இந்த மலைக்குள்ளே தான் இருப்பார் அப்புறத்தில்? எல்லா வழியும் தெரியும் அவருக்கு. இவங்க சரஸ்வதி, இவங்க தான் வந்து மதுவோட தங்கச்சி. இவங்களுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து ஃபோன் கிடையாது, நெட்வொர்க் கிடைக்காது இந்த ஏரியாவில். ஸோ அவங்க ஜீப்பில் வரல பாதி வெளியில் இவங்க சந்திச்சுட்டேன். இப்போ அந்த ஜீப் நம்பர் நோட் பண்ணி பாதி வெளியில் இறங்கி நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போ அம்மா പറഞ്ഞിട്ടുണ്ട് വീഡിയോയിലും കണ്ട് അവർ കോവയ്ക്കുണ്ട് അകത്ത് കാൽ രണ്ടും പിടിച്ച് വലിച്ച് ഇழுത്തിട്ടുണ്ട് അവർ. ഒരുപാടുണ്ട് വീഡിയോസൊക്കെ പുറത്ത് വരാത്ത വീഡിയോസ്. മധുവിനെ പിടിച്ചത് കടയിലോ ആകത്തോ ഒന്നുമല്ല. മധുവിനെ പിടിച്ചത് മരത്തിനകത്ത് നിന്നാണ് അവർ പോയി തിരിച്ചുകൊണ്ട് പറഞ്ഞത്. അത്തന്നോടെ ആൾ വിളിച്ച് പറയണു. അപ്പോഴാണ് ഇവിടെ മുക്കാലി ആ പ്രദേശങ്ങൾ എന്താ പാക്കുളം ആ പ്രദേശത്തുള്ളവരൊക്കെ ചെന്ന് ഗുഹ വളഞ്ഞ് പിടിച്ച് അവിടെ നിന്ന് തല്ലിച്ചതയ്ക്ക് അത് കണ്ടിട്ട് ഓടി വന്ന മനുഷ്യന്മാർ പോലും ഈ അട്ടപ്പാടിയിലുണ്ട്. ഇനി ഒരിക്കലും ഇങ്ങനെ ഒരു അവസ്ഥ ആർക്കും വരാൻ പാടില്ല.